இப்போ எல்லாமே இங்கேருந்து பார்க்குற தூரத்துக்கு நம்ம லேண்டு தான் எல்லாமே. கண்டு கட்டின தூரம் ஆமாம் வரைக்கும். ஆமாம். இது எவ்வளோ ஏக்கர் இருக்குங்கய்யா? ஒரு 1000 ஏக்கர் இருக்குது. லக்ஷ்மி செராமிக்ஸ் எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ், எல்லாமே ரெடி ஸ்டாக். Q&Q Pharmacy தரமான மருந்து குறைவான விலையில் சேவ் அப் டு 70% ஆன் மெடிசன்ஸ். இப்போ நாங்கள்லாம் இப்போ சொந்தமாக விவசாயம் பண்ணுறதுல எல்லாமே குத்தகை கூட்டாச்சு. உங்களோட பேசிக் வந்து விவசாயம் தான் தெரியுது. இப்போ வரைக்கும் விவசாயம் ஆமாம் தான். ஆமாம் ஆமாம். பாரம்பரியமா விவசாயம் இல்லை, செய்யறது. எங்களுக்கு வேறு தொழில் தெரியாது. அது தொழில் தெரியுதோ இல்லையோ, பட் இது வந்து எங்களுக்கு கிடைக்கிற அந்த இண்டிபெண்டன்ஸு. இந்த வில்லிஸ் நிக்குதுங்க. இது இப்போ தான் ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி வாங்கினது. இதுல ஏறிட்டிங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களோட அட்டையருக்கும் இந்த காருக்கும் பயங்கரமா இருக்கும். ராஜ்கிரண் சாரோட ஞாபகம். எனக்கு காரும் பிடிக்கும், தம்பிக்கும் கார் பிடிக்கும். தம்பிக்கு கொஞ்சம் ஆன்டிக்காக பிடிக்கும். அந்த கேர் கேர் வந்துட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. எங்க வாங்குனீங்க? திருச்சியில் வாங்கினேன். எங்கேயாச்சும் ஹில் ஸ்டேஷன் போனோன்னா ரூமுக்கு பதிலாக இதில் தங்கிடுவோம். அதுலயே தங்கிடலாம். ரூமில் எடுத்தாலும் நான் வந்ததுல இருந்து நோட் பண்ணேன், எல்லா கார்லயுமே ஈகிள் வச்சிருக்காங்க. என்னமோ சொல்லுவாங்க, நல்ல ஆஸ்பீஸாக இருக்கும். இது அப்பாவோட இடம். உங்களோட டேஸ்ட்டும் அப்பாவோட டேஸ்ட்டும் வேற மாதிரி இருக்கு. இது எல்லாமே காஷ்மீர் வுட். இது பூராமே ஸ்க்ரீன் வந்து நான் மாட்டினது, இல்லாட்டி அதுவும் இருக்காது. இங்கேயும் பாருங்க, எல்லாமே தந்தத்துல செஞ்ச பொம்மைகள் தான் இருக்கு. நீங்க ஃபுட்பால் பிளேயர்னு நீங்க சொன்னீங்க. நிறைய விளையாண்டுருக்கீங்களா சார்? இல்லை, நான் என்ன விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னும் விளையாண்டுட்டு இருக்கீங்க? ஃபீல் பெட்டர், ஃபீல் யங். இப்போ இப்போ 70 இயர்ஸ் எனக்கு சொன்னால் யாரும் தெய்வம் என்ன. உங்களோட பேசிக் வந்து விவசாயம் தான் தெரியுது. இப்போ வரைக்கும் விவசாயம் ஆமாம் தான். ஆமாம் ஆமாம். அதை தாண்டி வேற எதுவும் இல்லை. ஒன்றும் இந்த தொழிலும் கிடையாது. ஓகே. பாரம்பரியமா விவசாயம் இல்லை, செய்யறது. எங்களுக்கு வேறு தொழில் தெரியாது. அவ்வளோதான். ஓகே. ஏன்னா அப்பா வந்து இயற்கை விவசாயத்தை வந்து ஊக்குவிச்சாங்க ஆமாம், அப்படின்னு. அது ஒன்று. ரெண்டாவது தொழிலுங்கிறது வந்து இந்த தொழில் வந்து யாரையும் நம்ம டிபெண்ட் பண்ணி ஒரு யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது தொழில் தெரியுதோ இல்லையோ, பட் இது வந்து எங்களுக்கு கிடைக்கிற அந்த இண்டிபெண்டன்ஸு. அதனால் விவசாயம் தான் எங்களுக்கு அது நல்லதாக தெரியும். ஓரளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் ஒரு பிசினஸ் தொடங்கணும்னு ஆசைப்படுவாங்கல்ல. ஆனா வந்து அது தெரியாதனால பிரச்சனை. தெரியாததுனால பிரச்சனை. உங்களுக்கு ஆசையில ரிஸ்க் எடுக்கிறேன். நான் சில சின்ன பிஸ்னஸ் பண்ணேன், பட் அது சூட் ஆகல. சூட் ஆகலைன்னா நம்ம ஃபேமிலிக்கு அது சூட் ஆக மாட்டேங்குது. சின்னதாக ஆரம்பித்தா பெருசாக ஆரம்பிக்கிறாங்க. பெருசாக ஆரம்பிக்கிற அளவுக்கு நம்ம பண்ணிவிட்டு நாளைக்கு போய் அதில் தப்பாக போயிடக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது ஏதாச்சும் அதில் ஃப்ளாப் ஆனிச்சுன்னா வெளியில் என்ன சொல்லுவாங்க, இருக்கிறத விட்டுவிட்டு ஏன் தேவையில்லாமல் போய் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற பேச்சு வரும். எங்கள் அப்பாவே கூட சொல்லக்கூடிய வாய்ப்பு வரும். அதனால் அது பண்ணலை. விவசாயம் வரப்ப அப்போ பண்ணாங்க. ஓகே. இப்போ வந்து நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு. ஆள் கிடைக்க மாட்டாங்க, பற்றாக்குறை, அப்படி நிறைய அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நாங்கள்லாம் இப்போ சொந்தமாக விவசாயம் பண்ணுறதுல எல்லாமே குத்தகை கூட்டாச்சு. ஸோ எல்லாமே ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் இப்போ எல்லாமே இங்கேருந்து பார்க்குற தூரத்துக்கு நம்ம லேண்டு தான் எல்லாமே. கண்டு கட்டின தூரம் வரைக்கும். ஆமாம் ஆமாம், லேண்டு எல்லாமே நம்மளது தான். எனக்கு தெரியல இது எவ்வளோ ஏக்கர் இருக்குங்கய்யா? இது ஆக்சுவலாக மொத்தம் அங்கே அந்த டவர் கிவர்லாம் அந்த பக்கத்தில் டவரோட சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 600-700 ஏக்கர் இருக்கும். இந்த இடத்துல மட்டும். நம்மளுக்கு ஆக்சுவலாக ப்ராப்பர்ட்டி வந்து நிலம் வந்து எங்கள் ஃபேமிலிக்கு 1000 வேலி. 1000 வேலிங்கிறது 6500 ஏக்கர். ஓ, ஓகே. 6500 ஏக்கர். ஓகே. இப்போ வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணிட்டு இப்போ இருக்கீங்க? காலேஜில் ஒரு 1000 ஏக்கர் இருக்குது. தேவஸ்தானம்னு கோயில் இருக்குது, அதில் ஒரு 1000 ஏக்கர் இருக்குது. பாக்கி எங்கள் ஃபேமிலிக்குள்ளே பிரிச்சுக்கிட்டாச்சு. ஏன்னா இந்த காலேஜுக்கு வந்து 1000 ஏக்கர் கொடுத்து அதில் வந்து காலேஜ் கட்டி. அதில் காலேஜில் நீங்கள் காலேஜில் இருக்கிற இடம் வந்து 150 ஏக்கர் தான். பட் நம்ம காலேஜில் இதோட வருமானத்தை நம்ம மெயினாக நம்பி இருக்கல. காரணம் என்னென்னா, இங்கே இதில் வர வருமானம் அவங்க ஜாஸ்தி கரெக்டாக கொடுக்க மாட்டாங்க, பேருக்கு கொடுப்பாங்க. அது அப்பா இருக்க வரைக்கும் அதுலேயும் ரொம்ப அப்பாவை ஈஸியாக ஏமாற்றுவாங்கன்னா பரிதாபப்பட்டு விட்ருவாங்க. அப்பா 2 மூட்டை கொடுக்குற இடத்துல 1 மூட்டை கொடுப்பாங்க, 1 மூட்டை கொடுக்குற இடத்துல விலையிலன்றுவாங்க. இது இங்கே என்ன பயிர் போட்டிருக்காங்க நெல்லுன்னு தெரியுங்களா? அது வெரைட்டி எதுவும்? இது ADT 45. ஏன்னா இது சம்மர் கிராப் இது. அதனால் ADT 42 மொத்த ரக நெல். சன்ன ரகம் கிடையாது. சன்ன ரகம், மொத்த ரகம். ஏன்னா சன்ன ரகங்கிறது இந்த குருவையில் போடுவாங்க. இது சம்பா. அதனால் கொஞ்சம் மோட்டாக நல்லாயிருக்கும், விளைச்சல் நல்லாயிருக்கும். விலை குறைச்சலாக இருந்தால் கூட விளைச்சல் நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் இவ்வளோ டீட்டெயில் சொல்கிறீங்களே சார், அப்போ நீங்களும் வந்துட்டு நான் விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம் தான். பட் அது ஒன்றும் மிச்சப்படலைங்கிறதுனால நான் விட்டுட்டேன். இப்போ இந்த பயிர் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நடுறதா இருக்கட்டும், இல்லை அறுவடை பண்ணும்போது ஃபஸ்ட்டு நெல் கொடுக்குறதா இருக்கட்டும், அந்த மாதிரி அது எப்போதுமே அந்த குடும்பம் அது அந்த பாட்டு பாடுவாங்க, அது பண்ணுவாங்க, அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க. அது எப்போதுமே உங்களுக்கு வந்து இப்போயும் அது பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்போ எனக்கு தெரிஞ்ச அப்பா வந்து இந்த சித்தமல்லி ப்ராஜெக்ட்னு ஒரு சித்தமல்லி ப்ராஜெக்ட்ங்கிறது சித்தமல்லி நம்மளோட கிராமம். அது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது மட்டுமே 1000 ஏக்கர். அது அப்பாவோட கிராமம். அதில் தான் அந்த ப்ராஜெக்ட் சொன்னாங்க. அந்த ப்ராஜெக்டில் என்ன பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்? அந்த ப்ராஜெக்ட் இந்த இதுமாரி கவர்மெண்ட்டுக்கு எப்படி ஏன்னா இப்போ
பெரிய பெரிய விவசாயிகள் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் ஏக்கர்ஸ் இது பண்ணது அதுமாரி புது புது திட்டத்தை கொண்டு வந்தது அந்த சித்தமல்லி ப்ராஜெக்ட் வச்சு. ஏன்னா அது ஒரே கிராமம், நம்ம கிராமம். அந்த திட்டத்தை அங்கதான் அமல்படுத்தினாங்க. இப்ப இயற்கை காமராஜர் வந்து அவர் தாத்தா கிட்ட க்ளோஸாக இருந்ததுனால இயற்கை விவசாயத்தை ஊக்குவிச்சாங்கிறது நல்லாவே தெரியும். அதுக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு இருந்தது அப்பாவோட கொண்டு அப்போ வரப்ப? இருந்திருக்கும். ஏன்னா அப்போ வந்து விவசாய இது வந்து ரசாயன உரம் வந்து யாரும் விரும்ப மாட்டாங்க. ஈவன் சாப்பிட்றவங்க கூட இயற்கையான உணவு வச்சு உரம் போட்டு, இப்போ உரம் கிடைக்கிறது இல்லை, ரசாயனமாக போட்டால் தான் விளைச்சல் நல்லா இருக்குது. அதனால் கமர்ஷியலாக போகிறதுனால இப்போ அது குறைஞ்சிருச்சு. வெளியில வந்து நிறைய கார்ஸ் எல்லாம் இருக்கு, அதை பத்தி சில விஷயங்கள் பேசலாம்னு நினைக்கிறேன். நீங்க வந்து கார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? எனக்கு காரும் பிடிக்கும், தம்பிக்கும் கார் பிடிக்கும். தம்பிக்கு கொஞ்சம் ஆன்டிக்காக பிடிக்கும். Okay. அவன் தம்பி காரெல்லாம் அங்கே நிற்குது. என் காரு இந்த 4 காரும் நீங்க டிரைவ் பண்ணுவீங்க, எல்லா நான் ட்ரைவ் பண்ணுவேன். டிரைவ் பண்ணுவீங்க. இப்போ இதெல்லாம் வந்து நீங்க ரெகுலரா இது என்னோட காசு இதெல்லாம். எல்லாமே அந்த கேரவன் கேரவன் வந்துட்டுமா எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அது வந்து மீட்டிங்காக கிடையாது, இதுக்கு எலெக்ஷன் பாலிடிக்ஸ்க்காக கிடையாது, சும்மா பர்சனலாக போகிறது. அது அதுல என்ன இன்ட்ரெஸ்ட்? அது எனக்கு தெரியல, எனக்கு அப்போலேருந்து எனக்கு இந்த சினி லைனில் இருக்கிறவங்க கொஞ்சம் பேரில் தெரியும். அவங்க அந்த கேரவன் யூஸ் பண்ணுறதை பார்த்துட்டு அதே மாதிரி தான் இருக்கும். பெட்டு கிட்டு உள்ள எல்லா வசதியும் இருக்கும். இங்க வந்து ஒரு கராஜ் இருக்கு, இங்க வந்து ஒரு 4-5 கார் நிக்குது, இந்த வில்லிஸ் நிக்குது இங்க. இது இப்போதான் ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி வாங்கினது. அவனுக்கு ஏதாச்சும் ஒரு பழைய கார்னு சொல்லிட்டா உடனே வாங்கிடுவான். நீங்க அதெல்லாம் ஓட்ட மாட்டீங்களா? இது நான் ஓட்டுவேன். ஓட்டுவீங்க? எல்லாமே எல்லாமே ஓட்டுவேன். ஓட்டுவீங்க. உங்களுக்கு பிடிச்ச கார்னா இந்த நிறைய எனக்கு காசு பிடிச்சது வருது. கொஞ்சம் எல்லாம் இதுதான். பென்ஸ் எனக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இதுதான் பிடிக்கும். ஓகே, பெரிய இந்த ஃபார்ச்சுனர் அந்த மாதிரி அந்த காசு மாதிரி தான் காசு பிடிக்கும். தான். ஏன்னா சின்ன காசு நான் கூட அழைச்சிட்டு போறது கஷ்டமா இருக்கும். இப்போ இவங்க வாங்கின காசுலயே உங்களுக்கு பிடிச்சது நல்லா இருக்கு, ஆன்டிக் பீஸ் செமையா இருக்கு இந்த கார். அதாவது நம்மளுக்கு ஒரு கம்பீரமா இருந்தா அது ஒரு தனியான ஒரு விஷயம் தான் இல்லையா? சோ அப்படி உங்களுக்கு பிடிச்ச காரணம் எதுன்னு தெரிஞ்சுக்கலாமே? இல்லை, இது எனக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ தான் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி வாங்கினாப்புல. இட்ஸ் மிலிட்ரி வண்டி 1948 வருமோ. நல்லா இருக்கு ஓகே. பர்ஃபார்மன்ஸு. அது இப்போ அவன் ரெடி பண்ணது இசுசு. மேலே டென்ட்டு ஃபுல்லாக வெளியில் போயிட்டா நம்ம ரூம் எல்லாம் எடுக்க வேண்டியதில்லை, 2 பேர் தங்கிக்கலாம். ஓ, அது விரிச்சு விட்டுறலாம். ஓகே ஓகே ஓகே. இப்போ வந்து நம்ம நார்மலா வெளில ஆஃப்ரோடிங்லாம் போறோம், ட்ரெக்கிங்லாம் போறோம் அப்படின்னா அது இந்த கார் இப்போ எடுத்து எங்கேயாச்சும் ஹில் ஸ்டேஷன் போனோன்னா ரூமுக்கு பதிலாக இதில் தங்கிடுவோம். அதுலயே தங்கிடலாம். ரூமில் எடுத்தாலுமே அதுல தங்கிக்கலாம். அது ஒரு வித்தியாசமான ஒரு இதுதான். நல்லா இருக்கு. நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் இதுதானே. அது வந்து கண்டஸா. இதுவும் ரெடி பண்ணிருக்காங்க. ஆமாம், ரெடி பண்ணலாம். இதெல்லாம் எங்க இருந்து வாங்குறாங்க அது தெரிஞ்சு? இல்லை, எங்கேயாச்சும் இங்கே பழைய இப்போ இந்த ஜீப் வந்ததே உண்மையிலே பார்த்தீங்கன்னா எனக்கு ஆக்சுவலாக வந்து நிறுத்தின அன்னைக்கு தான் தெரியும். இதை ரெடி பண்ணது கிட்டத்தட்ட ஒரு 4 மாசமா ரெடி பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு தெரியாது. ஸோ இதுவும் வந்து ஸ்கிராப்ல இருந்து வாங்கி ரெஸ்டோர் பண்ணி. ஆமாம், எல்லாமே தான். இதெல்லாம் தான் புது காரு. பைக்கெல்லாம் எல்லாம் இதுதான். இதுல ஏறிட்டிங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களோட அட்டையருக்கும் இந்த காருக்கும் பயங்கரமா இருக்கும். ராஜ்கிரண் சாரோட ஞாபகம் ஆக்சுவலி ஏறினீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லார் வீட்லயும் நம்ம கார் பார்த்துருப்போம், ஜீப்லாம் பார்த்துருப்போம். ஆனா வந்து கேரவன் பார்த்துருக்க மாட்டோம். சாருக்கு வந்துட்டு இந்த கேரவன் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட்ங்கிறத சொன்னாரு. உள்ள பார்க்கலாமா சார்னு கேட்டோடனே பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்காரு. சரி, உள்ள போய் நம்ம பார்க்கலாம். சார் எப்படி இருக்கு? பயங்கரமா இருக்கு சார். ஆக்சுவலி நான் வந்து இந்த கேரவனே வந்து தனியா ஒவ்வொரு விஷயமும் கேட்கலாம் போல இருக்கு, அவ்வளவு விஷயங்கள் வச்சிருக்கீங்க உள்ளார. சோ இது எங்க வாங்குனீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். திருச்சியில் வாங்கினது. திருச்சியில டிசைன் பண்ணது எல்லாமே சார்? எல்லாம் அவங்களே மோஸ்ட்லி பண்ணி வச்சிருந்தாங்க. ஏன்னா நான் இந்த டேஸ்ட்ல பண்ணணும்னு நினைச்சேன், பட் யதார்த்தமா பை லக் லைக் காட் இட். சோ இதுல நீங்க டிராவல் பண்ணிருக்கீங்களா? போயிருப்பேன். எங்க போயிருக்கீங்க? ரொம்ப எட்டியெல்லாம் போனதில்லை. சும்மா ஒரு அரியலூர், இங்க இருந்து பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட். என்ன சும்மா ஃபேமிலி அழைச்சிக்கிட்டு அப்படியே போறது. ஓகே. இதுல போகணுங்கிறதுக்காகவே போவீங்களா? அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. ரொம்ப பிரைவசியா இருக்கும். வெளியில எல்லாம் கேமரா ஃபுல்லாவே இருக்கும். இங்க இருந்து பார்க்கலாம் அவுட் சைட்ல கேமரா, டிவில. ஓகே. இது ஃப்ரிட்ஜு. இது எல்லாமே சப்போஸ் நம்ம வெளியில நிறுத்தினோம்னா இது பேட்டரியில ஓட வேண்டியதில்லை, வெளியில பிளக் பண்ணிக்கலாம். ஏசி எல்லாம் சரி சரி சரி. ஏன்னா இன்வெர்டர் இருக்கு உள்ளேயே வச்சிருக்கீங்க. நம்ம இந்த கார் பேட்டரியில ஓடணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ நைட் எங்கேயாச்சும் போய் தங்குறோம் அப்படின்னா பக்கத்துல நம்ம பிளக் பண்ற மாதிரி பிளக் பண்ணிக்கலாம். எடுத்துட்டு போய் தங்கிருக்கீங்களா? நான் வேலை போனதில்லை. ஆனா அம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பட் எங்க அம்மாவுக்காக வாங்கினா அம்மா ஒரு விஷயத்துல இறந்துட்டதுனால வந்து. பட் அதான் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஒரு பிரைவசி இருக்கும். உள்ள ஓடிட்டு இருக்கவங்க இப்போ நானே யாராச்சும் பேசிட்டு அழைச்சிட்டு போறதுன்னா இங்க இருந்து பூண்டிக்கு போனா கூட எடுத்துட்டு போறது, சும்மா உட்காந்து தனியா பேசிட்டு போறது. பிகாஸ் வி வோன்ட் பி ஹேவிங் எனி கனெக்ஷன் வித் தி டிரைவர். நம்ம பிரைவேட்டா இருக்கும். பட் இது மாதிரி நம்ம
கேரவன் வாங்கணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப நாள் கனவுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நான் சொன்னல ஏற்கனவே இந்த சினி ஃபீல்டில் இருந்தவங்கலாம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. பிரபு எல்லாம் பார்த்துருக்கேன் பிரபு சார். ஓகே. கேரவனில். அதனால வாங்கிட்டு யதார்த்தமாக இது மாதிரி நல்லா அமைஞ்சிருச்சு. இல்ல நீங்க ஏதாவது உங்களோட இன்புட்ஸ் கொடுத்தீங்களா, இப்படி பண்ணலாம் அப்படி அதெல்லாம் பண்ணலாம்? எதுவுமே இல்லை, அப்படியே அப்படியே இருந்தது, வாங்கினேன். அப்படியே இப்போ ரெடிமேடா. எப்படி நீங்கள் பார்க்குறீங்களோ ஜஸ்ட் காட் இட். சீலிங் கூட அழகா இருக்கு. எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. சூப்பரா இருக்கு. நம்மளே பண்ணால் கூட இவ்வளோ பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா இதை பண்ணுறதுனா எப்படியும் 1 year ஆகும். ஸோ அவங்க எல்லாம் பண்ணி வச்சு யதார்த்தமாக அவங்களுக்கு ஏதோ சம் கிரைசிஸ், ஃபினான்ஷியல் கிரைசிஸ்னால கொடுத்தாங்க. இது பாத்ரூம், இதுக்குள்ள. ஓ. இது எல்லாமே ஃப்ளஷ் இது பாத்ரூம். சார் கிட்ட பேசிட்டு போது நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சது. நீங்க ஃபுட்பால் பிளேயர்னு நீங்க சொன்னீங்க. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இது எல்லாத்துலேயுமே என்னதுல அப்புறம் ஈகிள் வேற வச்சிருக்காரு. நான் வந்ததுல இருந்து நோட் பண்ணேன். ஆக்சுவலி அதை எல்லா கார்லயும் ஈகிள் இருக்கு. அதுக்கு என்ன காரணம்? ஏமா தெரியல, எனக்கு ஈகிள் என்னமோ சொல்லுவாங்க, நல்லா ஆஸ்பீரியஸாக இருக்கும் அப்படிங்களா? ஓ, இங்க இருக்கு. அந்த கேரவன்லாம் வச்சிருக்காங்க. எல்லா கார்லயுமே ஈகிள் வச்சிருக்காங்க. ஃபுட்பால் பிளேயர்னா நிறைய விளையாண்டு இருக்கீங்களா சார்? டோர்னமெண்ட் இன்னும் விளையாண்டுட்டு இருக்கீங்க? நான் ஆக்சுவலாக ஃபுட்பால் ஆர்சி கேப்டனாக இருந்திருக்கேன் 2 years. லயலா டீம் இருக்கிறதுல பெஸ்ட் டீம் அப்போ எல்லாம் ஃபுட்பால். ப்ரொஃபஷனல் ஃபுட்பால் பிளேயர் நீங்க அப்ப? ஓ, சும்மா ஃபன், இது ஹாபிக்காக விளையாடுறதெல்லாம் இல்ல. ஓகே. அதான் அந்த காரை பார்த்தாலே தெரியுது. என் கார் பூராவுமே எல்லாம் ஃபுட்பால் சிம்பிள் இருக்கு. ஒவ்வொரு விஷயத்துலயும் வந்துட்டு ரிஃப்ளெக்ட் பண்றாங்க நிறைய விஷயங்கள். வீட்டுக்குள்ள வந்து ஒரு விஷயம் ரிஃப்ளெக்ட் ஆகுது, காருக்குள்ள ஒரு விஷயம் ரிஃப்ளெக்ட் ஆகுது. நிறைய பேர் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேல எல்லா ஹாபியும் விட்டுருவாங்க. இல்லை ஆக்சுவலாக அதில் என்ன ஆயிடுச்சுன்னா, உங்களுக்கு மார்னிங் ஒரு 7 o'clock கிரவுண்டுக்கு போனால் ஐ ஃபீல் பெட்டர், ஃபீல் யங். இப்போ 70 years எனக்கு சொன்னால் யாரும் சேலஞ்ச் பண்ணுவான் போய் மீட்டிங்கில் எல்லாம். எனக்கு வயசை சொல்லிடுங்க, வாட் எவர் யூ வாண்ட் ஐ வில் கிவ்னு. யாருமே they can't tell. காரணம் என்னன்னா ஃபீல் யங். சின்ன பசங்கள் நீங்கள் பார்த்து இதில் கிரவுண்டுக்கு போகும்போது இங்கே இருக்கிற என்னோட ஆடியன்ஸ் வேறு, அங்கே போனீங்கன்னா எல்லாம் சின்ன பசங்களோட நான் இருப்பேன். ஸோ ஐ ஃபீல் பெட்டர். அந்த 2 hours இந்த கிரவுண்டுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா இந்த ஹோல் டே ஐல் பி ஃப்ரீயாக இருப்பேன். இப்போ நீங்க அப்படி இருக்கீங்க. உங்களோட அடுத்த தலைமுறை, உங்களோட பையனா அவன் இருக்கட்டும், சன்னும் ஃபுட்பால் பிளேயர் ஷட்டில் விளாடுவான். ஓகே. கிரவுண்டுக்கு போயிட்டீங்கன்னா ஐ ஃபீல் யங். ஸோ உங்களுடைய அதாவது வந்து பேர குழந்தைங்களோட வந்துட்டு இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ற பழக்கம் இல்லை, இப்போ நாங்கள் அவ்வளோ எல்லாத்துக்கும் ரெடி பண்ணுவோம். அவளை ரெடி ரெடி பண்றீங்க. பண்ணுவோம். ஏன்னா அவங்களையும் வந்து நம்ம அதுக்குள்ள கொண்டு வர்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஆமா. ஆக்சுவலி இல்லை, எங்கள் அப்பாவும் ஃபுட்பால் பிளேயர். ஃபேமிலி ஆமாம் எல்லாரும் ஆமாம் ஃபுட்பால் எல்லாம் பிளேயர் தான். ஃபுட்பால் பிளேயர். ஓகே. மோஸ்ட் எல்லாரும் கிரிக்கெட் தான் விளையாடுவாங்க. நீங்க ஃபுட்பாலை சூஸ் கிரிக்கெட்னா பிடிக்காது. ரெண்டாவது எங்களோட பிடி வந்து நான் ஸ்கூலில் ஆத்லெட்டில் இருந்தேன். 5 events பண்ணுவேன். அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிரிக்கெட் விளையாடுறவங்களோட சேர விட மாட்டார். ஓ, எங்களோட பிடி. உங்களோட பிடி சார். ஓ, சேர்ந்தா அடிப்பார் ஆக்சுவலாக லிட்டரலி. அதேமாரி ஹாக்கி பிளேயர்ஸோடையும் சேர விட மாட்டார். எந்த ஸ்கூல்ல இது நடந்தது? நான் கேம்பியன் ஸ்கூல் படித்தேன். திருச்சி கேம்பியன் ஸ்கூல். ஆமாம், திருச்சி கேம்பியனில் படித்தேன். I did my PU in Loyola. ஓகே. லயோலா அண்ட் ஆர்இசில பிடெக் படித்தேன். ஸோ அப்பையில இருந்தே வந்து இங்க வந்து ஃபுட்பால் தான் எல்லாருமே. அப்பா பத்தி பேசணும்னா அப்பவே வந்து இயற்கை விவசாயத்தை வந்து ஊக்குவிச்சவங்க. அது ஒன்றும் சொல்ல ஸ்டாண்டர்ட் ஏக்கர்ஸ் கொண்டு வந்தது தாத்தா தான். ஏன்னா நம்மள்ட்ட நிறையா இருந்தால் கூட நிலம் அது ஸ்டாண்டர்ட் ஏக்கர்ஸ். அந்த ஸ்டாண்டர்ட் ஏக்கர்ஸ்னா என்னென்ன? 15 acres. ஒரு ஆளுக்கு 15 acres தான் வச்சுக்கலாம். ஓகே. அந்த ஸ்டாண்டர்ட் எடுத்துட்டு வந்து தாத்தா காமராஜ் மூலியமாக வந்தது. காமராஜ்கிட்ட எங்கள் தாத்தா ரொம்ப அசோசியேட்டட், க்ளோஸ்லி அசோசியேட்டட். இது அப்பாவோட இடம். இது முதல்ல அப்பா இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ பையனுங்களாம் ஃப்ரீயாக படிக்கிறதுக்கு இருக்கணும். ஓ, அப்படிங்களா? இங்கே ஃப்ரீயாக படிக்கிறதுக்கு இங்கே எல்லாம் தங்கியிருப்பாங்க. இப்போ காலேஜில் படிக்கிறவங்களா? நம்ம காலேஜில் படிக்கிறவங்களும் இங்கே ஃப்ரீயாக தங்க வைக்கிறது. இது வந்து ஆனால் யாரும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அப்பா இருந்த இடத்த வந்து இல்லை அவங்க வீடு அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. இல்லை அப்பா இங்கே அங்கே போயிட்டோன்னே இங்கே வந்து எல்லாம் பசங்களை தங்க வச்சது. துளசி இருந்த இடம் அவங்களோ அதான் அப்போ அவங்க பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது எம்பி ஆனும்போது ஃபோட்டோ எடுத்தது. அது ஓகே. 91. இது அப்பாவோட கல்யாண ஃபோட்டோ. இது எம்பி ஆனதுக்கப்புறம் எடுத்த ஃபோட்டோன்னு. எம்பி இருக்கும்போது தஞ்சாவூர் ஆர்ட்டை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அப்பா. உங்களுக்கு அந்த டைம்லலாம் அப்பா எம்பி ஆனப்பெல்லாம் வந்துட்டு என்ன மாதிரி ஒரு சேஞ்சஸ் இருந்தது அப்படிங்கிறது? இல்லை, நாங்கள் தான் எல்லாம் பண்ணோம். அப்பா வந்து ஒன்றும் இது பண்ணல. இது அப்பாவோட ஃபோட்டோ. அது அப்பாவும் சித்தப்பாவும் அங்கே. ஓகே. அது வந்து இந்திரா காந்தியோட எடுத்தது. நீங்கள் இப்போ வந்து இந்திரா காந்தி அவங்கள வந்து நேரில் போய் பார்த்துருப்பீங்க? பார்த்துருக்கேன். ஸோ என்ன மாதிரியான ஒரு வரவேற்பு இருக்கும் அங்கே போகிறப்ப? ஏன்னா நம்ம இங்கே வந்து ஒரு பெரிய ஒரு நம்ம ஃபேமிலி தெரிஞ்சதுனால ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும். அது இந்திரா காந்தியும் சரி, ராஜீவ் காந்தியும் சரி, எல்லாத்தையுமே ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும். இப்போ அப்போ இருந்த ஒரு நட்புன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ இந்திரா காந்தி அவங்களுக்கு அப்புறம் வந்துட்டு ராஜீவ் காந்தி இருந்திருப்பாரு. ஸோ அந்த காங்கிரஸ் பீரியட்ல வந்து உங்களுக்கு அங்கே டெல்லியோட க்ளோஸ் அசோசியேஷன்னா யாருன்னு? அது ஆர் வெங்கட்ராமன். அவர் தான் இங்கே நம்ம ஊருக்கார் தானே, பட்டுக்கோட்டைக்காரர். தாத்தாவுக்கு ரொம்ப
ரத்த தான் எல்லாம் பண்ணது. அதனால் அவங்களோட அசோசியேஷனில் அங்கே இருக்கும். இப்போ வந்து அது வீடுங்களோ? அதான் இது அப்பா வீடு. எல்லா வீடுமே மெயின்டைன் பண்ணுறது தான் பெரிய கஷ்டமாக இருக்குது. இத்தனையும் மெயின்டைன் பண்ணுறது ஒரு பெரிய வேலை. அதுக்கே ஒரு தனி வந்துட்டு முயற்சி ஒரே வேணும். வீடாக இருந்தால் பரவாயில்ல. இந்த அந்தப்புறத்துக்கு போகிற இது வழி இப்படி தான். ஆமாம், நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த கொல்லப்புறம். ஓகே, மெயின்டைன் பண்ணியிருக்காங்கங்கிறது பார்க்கும்போதே தெரியுது. இப்போ வந்தால் கூட தங்கலாம் இந்த மாதிரி தான். எப்போ ஆனால் இவங்களோட ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும். ஆமாம், வித்தியாசமாக இருக்குது. எங்களுது மாரி இருக்காது. இது எதையுமே வாலில் ஹேங்கிங்ஸ் எதுவும் இருக்காது, பூ இருக்காது. அப்பா வந்து அப்போவே மான்ஃபோர்டில் படித்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அப்போவே ஒரு டிகிரிலாம் படிச்சு அப்போவே லயோலாவில் படித்தாங்க. அப்படிங்கிறப்ப அவங்க ஸ்டைல் வந்து இப்படி நீங்களும் லயோலாவில் படிச்சிருக்கீங்க, அப்புறமா வந்துட்டு ஆர்இசியில் போய் பிடெக் பண்ணியிருக்கீங்கிறப்ப பேக் டு ரூட்ஸ் வர்றது அப்படிங்கிறது உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக இருந்ததா? கொஞ்சம் கஷ்டம். அது ஒன்றும் இது இல்லை, எங்களுக்கு இங்கே வரதான் பிடிக்கும். அது வந்து சும்மா டெம்பரரி லைஃப் மாதிரி. இங்கே வரதான் நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் அங்கே ஆர்இசியில் படிக்கும்போது வந்துட்டு போகிறப்பெல்லாம் கூட என்ன நடக்கும்? வீட்டில் அப்பா ஏதாவது திட்டுவாங்களா? அவங்க வீட்டில் திட்டுவாங்க. அந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்தோம்னா ஏன் இப்போ பார்த்தாலும் இங்கே தான் நம்ம வரப்போகிற, நீ ஏன் இப்போ வந்துக்கிட்டு இருக்க, நீ போய் ஹாஸ்டலில் அந்த லைஃப் கிடைக்காது அப்படிம்பாங்க. இதுதான் அப்பாவோட ஆஃபீஸ் ரூம். டெல்டா மாவட்டத்தில் அவரோட பேர் சொல்லி ஒரு 50ல் இருக்கிறவங்க கிட்ட போய் கேட்டால் கண்டிப்பாக என்ன சொல்லுவாங்க, இந்த காலேஜில் தான் படித்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் எங்கே உருவாச்சுன்னா இந்த இடத்துல உருவாச்சுங்கும் போது பெரிய விஷயம் அது. இப்போயும் வந்துட்டு நீங்கள் அதை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கீங்களே சார், அது வந்து எவ்வளோ டஃப்பான ஒரு விஷயம். இல்லை, கொஞ்சம் கஷ்டமானது தான். பட் இருந்தாலும் அதில் கிடைக்கிற சந்தோஷனால எங்களுக்கு அதெல்லாம் தெரியறதில்ல. இது வந்து அப்பா தாத்தாலாம் செஞ்சுட்டாங்க, அந்த காலேஜ் ஓப்பன் பண்ணி இது மாதிரி கல்வி கொடுக்கணும்னு. அவ்வளோ ப்ரெஷர் இருந்தது இன்ஜினியரிங் காலேஜ் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு. அப்பாவுக்கு அவ்வளோ ப்ரெஷர் இருந்தது நாங்கள் கேள்விப்பட்டோம், இன்ஜினியரிங் காலேஜ் ஓப்பன் பண்ணுங்கன்னா. பட் அது முடியாது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அதில் பணம் வாங்கணுங்கிற ஒரே காரணம். இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் நம்ம ஆரம்பிக்கும் போதே அதில் டெபாசிட் வாங்கணும். அந்த டெபாசிட் வாங்குறதே அப்பாவுக்கு மனசு வரல. ஸோ டெபாசிட்டை வாங்கிட்டு நம்மளோட இது போக மெயின்டெனன்ஸ் போக ரிட்டர்ன் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்றைக்கும். ஸோ அதுதான் இப்போ அதை கீப் அப் பண்ணுறதுங்கிறது அடுத்த ஜென்ரேஷன். அதான் இப்போ நம்மளுக்கு ஆக்சுவலாக அதில் லேண்டு கொஞ்சம் இருக்குது, காலேஜுக்கு ஒரு 800 ஏக்கர் இருக்குது. அதுலேருந்து கொஞ்சம் வருமானம் வருது. ப்ளஸ் நம்மளுக்கு இன்னும் நம்ம வந்து அதை வந்து கமர்ஷியலாக பார்த்தா தான் வருமானம் ஜாஸ்தி இருக்குது குறைச்சிருக்குன்னு செல்ஃப் மெயின்டைன் பண்ணிக்கலாம். வர்றப்ப 6,000-7,000 பேர் ஸ்டூடெண்ட் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி 10,000 இருந்துச்சு. ஸோ அதை மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதுலேருந்து நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே டெவலப் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய பேர் அங்கே படித்து பெரிய ஆட்கள்லாம் போயிருப்பாங்க. அங்கே போயிட்டு நான் இங்கே தான் படித்தேன்னு சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? ஆமாம், ரொம்ப அதுதான் சந்தோஷமே. அந்த சந்தோஷம் தான் நான் சொன்னேன். உங்கள்கிட்ட பல கோடி கிடைச்சாலும் எங்களுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்குமாங்கிறது இப்போ சந்தேகம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற தலைவர்கள் யாரும் இருக்காங்களா அங்கே படித்து பெரிய ஆளாக? ஏன் நம்ம இப்போ எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அங்கே படித்தவர் தான், இப்போ இருக்கிற அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர். ஓகே, பன்னீர்செல்வம் சார். அப்புறம் நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க அங்கேருந்து உருவானவங்க. ஈவன் ஃபாரின் கண்ட்ரீஸில் கூட நல்ல பெரிய பெரிய டெலிகேட்ஸ் எல்லாம் இருக்காங்க. இந்த பகுதியில் வந்துட்டு ஒரு 50 வயசு நிறைஞ்சவங்களை போய் நீங்கள் எந்த காலேஜ் படிச்சீங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக 10-9 பேர் அங்கே தான் படிச்சிருப்பாங்க. நம்ம காலேஜ் தானே இருந்துச்சு. சரஃபாஜி வந்து கவர்மெண்ட் காலேஜ். அதுக்கு வந்து இது கிடையாது, ஒன்லி மெரிட்டு அந்த இந்த கோட்டா அதுமாரி லோ மார்க் உள்ளவங்க அங்கே படிக்க முடியாது. அதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா, லோ மார்க் வாங்கினவங்க தான் இப்போ தே ஆர் ஷைனிங் இந்த ஃபேமிலி ஷைனிங் இந்த அவங்களோட ஷைன் பண்ணுற நிறைய பேர் இப்போ ஷைன் பண்ணுறது காரணம் கீழே லோ மார்க் வாங்கி நம்ம காலேஜில் படித்ததுனால. கவர்மெண்ட் காலேஜ் போகும்போது அது வேறு மாதிரி போயிருக்கும். இப்போ நம்ம இதில் எத்தனை வாட்டி ஃபெயில் ஆனாலும் நம்ம சீட்டு கொடுப்போம். 6 சப்ஜெக்ட்னா 6 சப்ஜெக்ட்லேயும் மார்க் தனித்தனியாக வச்சுருப்பாங்க, எல்லாருக்கும் கொடுப்போம். பட் அந்தமாரி வந்தவங்க தான் இப்போ பிஸ்னஸாக இருக்கட்டும், பெரிய லெவலாக இருக்கட்டும், அதுமாரி படிப்பில் ரொம்ப சாதாரணமாக இருந்தவங்க டிகிரி சேர்ந்ததுக்கப்புறம் நல்லா படிக்க ஆரம்பித்து, சில பேர் பிஜி சேர்ந்தவங்க நல்லா படிக்க ஆரம்பித்து, அப்படி வந்தவங்க தான் இப்போ ஷைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ படிக்கலங்கிறதுனால இடம் கிடைக்காம போயிருமோங்கிற ஒரு அது இடம் கிடைக்காம போயிருந்தால் அவங்களோட லைஃபே மாறிடும். நிச்சயமா விஐபிஸ் வந்தால் வந்து ஒரு டிஸ்கஷன் மீட்டிங் ரூம் மாதிரி. பட் எல்லா ஃபர்னிச்சர் எல்லாமே இந்த காஷ்மீரோட அந்த இது கம்ப்ளீட்டாக வந்து அதான் உங்களோட டேஸ்ட்டும் அப்பாவோட டேஸ்ட்டும் வேறு மாதிரி இருக்குது இல்லை? இது எல்லாமே காஷ்மீர் வுட். இந்த பூராமே காஷ்மீர் வுட்டு. ஓ ஓகே. நம்மளுக்கு வந்து அதான் அப்பா டேஸ்ட் வந்து ஒரு யூரோப்பியன் டச் இருக்குது அவங்களோட. அந்த இது கூட மாட்ட மாட்டாங்க, அழுக்கு படியன் ஷேட்ஸ் கூட மாட்டாங்க. ஷேட் மட்டும் அழுக்க முடியும்ல, அதனால மாட்ட மாட்டாங்க. ஓகே, ஷேட் மட்டும் அப்படியே வச்சிருக்காங்க. அதான் சொல்றேன், நிறைய வந்துட்டு டேஸ்ட்ல வித்தியாசங்கள் இருக்கு. ஸ்கிரீன் வந்து நான் மாட்டினது, இல்லாட்டி அதுவும் இருக்காது. ரூம் மாதிரி தான் இருக்கும். இது பாத்ரூம் மாதிரிலாம் ரூம் அவங்க யூஸ் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும். அப்படிங்களா? ஓ, இது பாத்ரூம் மாதிரி இல்லை ஆக்சுவலி. அதுதான் இது வந்துட்டு இது பாத்ரூம் அப்பா வந்தோடனே எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட்டு காட்டுறது பாத்ரூம் தான். அப்படிங்களா? எவ்வளோ பெரிய விஐபி வந்தாலும் பாத்ரூமை காட்ட சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க இருக்கும்போது யூஸ் பண்ணுறதே இப்படி தான் இருக்கும். ஏதாச்சும் பாத்ரூம் போயிட்டு போனால் பின்னாடி தொடச்சிக்கிட்டே போயிடுவாங்க. அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதான் இது ஒரு ரூம் மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக.
அந்த காலத்தில் வந்து ஆக்சுவலாக பாத்ரூம்லாம் வெளியில தான் இருக்கும். ஆமாம் ஆமாம். இப்போ தான் இந்த மாதிரி ஒரு விஷயமே வந்திருக்கு. பட் அப்போவே நீங்கள் வந்து உள்ளே வச்சுருக்கீங்க. எல்லாமே இந்த காஷ்மீர் ஃபுட்டு தான். காஷ்மீர் ரூட்டு பொதுவாக இது சொல்கிறேன், அது வந்து டீக்கு இந்த மாதிரி. இங்கேயா? ஓ சரி. அந்த டிசைன், அந்த ஃபர்னிஷிங் ஃபுல்லாக காஷ்மீர் ரூட். ஓகே. வேற லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு கிளாஸியான ஒரு டச் இருக்குது இந்த இடத்துல. அவ்வளோ எலிகண்ட்டாக இருக்குது இந்த இடம். இது வந்துட்டு ட்ரெஸ்ஸிங் ரூம் போல இருக்குல்ல? இது ட்ரெஸ்ஸிங் ரூம். எஸ். ட்ரெஸ்ஸிங் ரூம்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி வச்சுருப்பாங்க. இது கைலி துண்டு, எங்கெங்கே எதுக்கு போகணுமோ அதுக்கு தனியாக துண்டு. கைலி வெளியில் போனால் ஒன்று, ரூமில் வீட்டில் இருந்தால் ஒன்று. இப்போ வந்து வாக்கிங் வார்ட்ரோப்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்போ வந்து பாருங்கள், அப்போவே வந்துட்டு இதெல்லாம் அங்கே பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே தனித்தனியாக இருக்கும். இது அப்பா மட்டும் யூஸ் பண்ணுற இடம். அப்பா மட்டும் யூஸ் பண்ணுறது. இந்த பாருங்க, சீப்பு முத கண்டு அழகாக இருக்குது. இதெல்லாம் அவங்க பயன்படுத்துறது தான். பயன்படுத்துறது தான் அப்படி வச்சுருப்பாங்க. அவங்க இருக்கும்போது எப்படி இருந்துச்சோ அப்படி தான், இப்போ எப்படி இருக்கோ அப்படி தான் வச்சுருப்பாங்க புழங்கும் போது. ஒரு பழைய படத்தில் வந்துட்டு காமிக்கிற மாதிரி இருக்குது. ஹீரோ ஹீரோயினுக்கு நடுப்புற ஒரு பையன் இருப்பாங்க, அது மாதிரி இருக்குது. அண்ட் இது பூஜை வேறு. விளக்கெல்லாம் தனியாக ஏற்றிட்டு திருப்பி வெளியில் கொண்டு போயிடுவாங்க. இங்கே வைக்க மாட்டாங்க. இங்கே வைக்க மாட்டாங்க. ஓ ஓகே. உங்களை விட அப்பாவுக்கு தான் கிருஷ்ணர் ரொம்ப பிடிக்கும். ஆமாம், அப்பா தான் பிடிக்கும். அவங்களோட ஃபாலோவர்ஸ் நாங்கள் அவ்வளோதான். இது அப்பாவோட பெட்ரூமு. ஓகே. இங்கே பாருங்கள், எல்லாம் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த இதுதான். ஆமாம், ரீடிங் ஸ்பேஸ் இந்த இடத்துல. இது இன்னும் ஃபிலிப்ஸ் ஆகும். இது இன்னும் பழைய ரேடியோ. கிளாக்கு, டார்ச்சு, இங்கே இருக்கிறது எல்லாமே தந்தம் தான். இந்த சும்மா ஏதாச்சும் ஒரு இதை வைக்கிறதுனா கூட இதுமாரி ஒரு ஸ்டாண்டு செஞ்சு வைப்பாங்க. அதான் சார், அது ஒரு இதை மாட்டுறதுன்னா அதுக்கு ஒரு இது. ஓ, இதெல்லாம் சும்மா நம்ம லோக்கலாக சரி செஞ்சது, இங்கேயே செஞ்சது. அப்படி இல்லை, பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. நம்ம இவ்வளோ டேலண்டடான ஆர்டிஸ்ட்லாம் இங்கே இருக்காங்கல்ல. இப்போ நம்ம வந்து 3 தலைமுறை 4 தலைமுறையாக இருக்காங்கன்னு சொல்கிறோம். இந்த வீட்டை விசிட் பண்ணும்போது தான் அவங்க எப்படி வாழ்ந்துருக்காங்க அப்படிங்கிறது புரியுது. ஸோ வந்துட்டு இது இங்கேருந்து தான் ஆரம்பிக்கும் ஆக்சுவலி அது. ஸோ அவங்க நீங்கள் யார் கெஸ்ட் வந்தாலும் ஃபஸ்ட்டு அவங்க பாத்ரூம் தான் காட்டுவாங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, பாத்ரூம் எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்காங்கன்னா அவனுக்கு அவன் மனசு எவ்வளோ சுத்தமாக இருக்குமா. ஓ ஓகே. இங்கேயும் பாருங்கள், எல்லாமே தந்தத்தில் செஞ்ச பொம்மைகள் தான் இருக்குது. ஏசியெல்லாம் இப்போ வச்சது தான். இப்போ வச்சது. இது எத்தனை வருஷம் இருக்கும் சார் இந்த மரம்? அதான் நாங்கள் சின்ன பிள்ளைலேருந்து இப்போயும் காய் கொடுத்துட்டு இருக்கு போல இருக்கு. பெரிய பெரிய பலாப்பழம் தொங்குது ஆக்சுவலி. எங்கே பார்த்தாலும் இருக்கும். இது என்ன வெரைட்டி சார்? ஆக்சுவலி இதில் இந்த சாதாரண வெரைட்டி தான். இந்த மஞ்சள் கலரில் ஒன்று இருக்கும். அப்புறம் வந்து சாதாரண அப்போல்லாம் உங்களுக்கு இது கிடையாது, எதுவும் கிடையாது, ஹைப்ரிட்லாம் கிடையாது, சாதாரண வெரைட்டி தான். எப்பயுமே மர செடிங்கெல்லாம் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அதை நேசிக்கிறோமோ அது அவ்வளோக்கு எவ்வளோ நம்மள்ட்ட ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். லக்ஷ்மி செராமிக்ஸ் எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ், எல்லாமே ரெடி ஸ்டாக். Q&Q Pharmacy, தரமான மருந்து குறைவான விலையில். சேவ் அப் டு 70% on medicines.